வணக்கம். இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு 10 யூனிட்லேருந்து 2 கொஸ்டின் வீதம் 20 கொஸ்டின் டெஸ்ட்டு வச்சுருந்தோம். அதற்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா, மறக்காமல் என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இல்லாட்டி டிஸ்லைக்காக கொடுங்க. ரைட்டா, லைக் இல்லை டிஸ்லைக் கொடுங்க. அந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க, ரொம்ப உதவும். ரைட்டா, சரி சொல்யூஷன் பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Which of the following matrices are Hermitian? கொடுத்துக்கூடிய 4 ஆப்ஷனில் எது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்மிஷியன் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதற்கான ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். 2வது 3வது கொடுத்துட்டேன். இல்லை அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க பார்த்துக்குங்க. ரைட்டா, ஏன்னா 1வது, பின்னா 2வது, 3னா சி, 4 வந்து டி. ரைட்டா, அந்த மாதிரி பார்த்துக்கு நான் எழுதும்போது கொஞ்சம் மாற்றிலிட்டு. ரைட்டா, சரி, அப்போ பி 2வதும் 3வதும் கரெக்டான ஒன்று. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? ஹெர்மிஷியன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிசஸ் பொறுத்த மட்டும் ஏ டேகர் ஈக்குவல் டு ஏ. ரைட்டா, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேகர் விச் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்டார் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பவர் ஸ்டார். ரெண்டுமே சேம் தான். அதாவது ஸ்டார் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் சேம் தான். அதே மாதிரி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்டார் கண்டுபிடிச்சாலும் சேம் தான். ரைட்டா, அப்போ அந்த ரெண்டுமே நம்ம அந்த ஏ ஸ்டார் ஏ அதாவது ஏ ஸ்டார் டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது அது வந்து என்ன எப்படி கிடைக்கணும், ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஏ ஹெர்மிஷியன். ரைட்டா, அது வந்து ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். ரைட்டா, இதில் ஏ ஸ்டார் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ரைட்டா, இப்போ அதே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் படிச்சிருப்போம். அதில் வந்து இமேஜினரி டேர்மில் அந்த ஐ இருக்கக்கூடிய இடத்துல ஐ இருந்துச்சுன்னா மைனஸ் ஐ, மைனஸ் ஐ இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஐ, அவ்வளோதான். அதாவது ஐக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் அப்படி மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அந்த ஹெர்மிஷியன் வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே. அப்போ அக்கார்டிங் டு தி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3வது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ரைட்டா, நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு டெரைவ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன விஷயம் தான். ஏன்னா நீங்கள் வந்து நீங்களே போட்டு பார்த்துக்கலாம்ல, என்ன நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, நீங்களே ஜஸ்ட்டு அதுக்கு வர்றதா வரலையா அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிக்கும்ல. ரைட்டா, அதுபோக இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுனா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேட்ரிக்ஸஸ்லேருந்து அப்படி கேட்டாங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளும் வட்டம் இந்த யூனிட் டெஸ்ட் வைக்கல பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெஞ்சு இந்த வீடியோவும் பார்த்துங்க, அது நீங்களே அங்கே இருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி புக்ஸில் இருந்துச்சுன்னா கூட அதை தயவுசெஞ்சு எழுதிக்கோங்க. மேட்ரிக்ஸ்க்கு ஹெர்மிஷனுக்கு என்ன, ஐடிம்போட்டன்ட்டுக்கு என்ன, நல்ல பொட்டன்ட்டுக்கு என்ன, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், பட்டோடிஸ், ட்ரையாங்குலர், இந்த மாதிரி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்டா, சரி நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த வால்யூம் ஆஃப் தி parallelepiped with edges A is equal to I vector plus J vector, B is equal to J vector plus K vector and C is equal to K vector plus I vector. ரைட்டா, அப்போ ஒரு 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 3 வெக்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படின்னு ஒரு 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா தட் இஸ் ஏ parallelepiped. அதோட parallelepipedோட வால்யூம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா, அப்போ parallelepipedோட வால்யூம் நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் தி parallelepiped is equal to A டாட் இன்ட்டு பி கிராஸ் சி. ரைட்டா, அப்போ ஏ டாட் பி கிராஸ் சி அப்படின்னா அதுதான் வால்யூம் ஆஃப் தி parallelepiped. இதில் அந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஏ டாட் பி கிராஸ் சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பி கிராஸ் சி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஏரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. parallelepipedோட வால்யூம் அப்படின்னா 3 டைமும் சேர்ந்து வரும். parallelepipedோட ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி கிராஸ் சி. ரைட்டா, இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா parallelepipedோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாரு, parallelepipedோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார். நீங்களே பார்க்கலாம், வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு என்னது தட் இஸ் ஏ ஃபைனல் ரிசல்ட் நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கேலாரில் தான் கிடைக்கும். ரைட்டா, இதே ஏரியா பார்த்தீங்கன்னா வெக்டாரில் தான் கிடைக்கும். அப்போ பி கிராஸ் சி நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் ஒரு வெக்டார் தான் கிடைக்கும். தட் இஸ் நம்ம கர்வில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா, சரி, அப்போ இங்கே நம்ம பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ டாட் பி கிராஸ் சி. அதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதில் பி கிராஸ் சி மாடலஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஏ கர்ல் கண்டுபிடிக்கணும். கர்ல் கண்டுபிடிச்சி ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா டாட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி போட்டாலும் ஒன்று தான். அதை வந்து முன்னாடி போட்டாலும் சரி, அதை பின்னாடி போட்டாலும் சரி, எப்படினாலும் நமக்கு வந்து சேம் தான், வேல்யூ வந்து மாறாது. அப்போ ஃபைனல் ஆன்சர் பாருங்கள், வால்யூம் ஆஃப் தி parallelepiped is equal to 2. ரைட்டா, அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் ஏ சைமல்டேனியஸ் த்ரோ ஆஃப் ஏ பேர் ஆஃப் டைஸ் find the probability of getting a total வந்து பார்த்தீங்கன்னா more than 7. ரைட்டா, அப்போ இந்த இன்னொரு ப்ராபபிலிட்டியில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து ரெண்டாவது யூனிட் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் தியரி, வெக்டார்ஸு, பாலினாமியல்ஸ் இந்த மாதிரி வந்துடுது. ரெண்டாவது யூனிட்ல வந்து பார்த்திங்கன்னா குரூப் தியரி வருது. இந்த நம்ம வேறு என்ன இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எழுதும்போது என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனு, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனு, வேறு என்ன இருக்குது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா அது தவிர்த்து அது வந்து ஒரு கேட்டகரி. ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் மார்க் ப்ராப்ளம், ஜென்ரலாக இருக்கக்கூடியது. நம்ம அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ரைட்டா. அப்போ அதுலேருந்து ஒரு கொஸ்டின், இதிலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஆனால் இதை காட்டிலும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்குது பார்த்திங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. அதில் வந்து இந்த 3 தான், பாய்சானு அப்புறம் வேறு என்ன இருக்குது நார்மலு, காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. அதுபோக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் சரி ஜென்ரலாக நீங்கள் போட்டாலே ப்ராபபிலிட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம கிடைக்கும் ரைட்டா. இது வந்து பேசிக்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ரைட்டா. அதனால் இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சரி, இதில் பாருங்கள். அப்போ பேர் ஆஃப் டைஸ்னானது 2 டைஸ். அப்போ 2 டைஸ் நம்ம த்ரோ பண்ணும்போது எத்தனை நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 36 கிடைக்கும் ரைட்டா. அப்போ 6 × 6 36 ரைட்டா. அப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 36 ரைட்டா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 ரைட்டா. சரி, அப்போ இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க பாருங்கள். அப்போ 2 டைஸ் நம்ம உருட்டும் போது பார்த்தீங்கன்னா 2 டேஸோட சமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் வந்து 7க்கு மேலே கிடைக்கணும் ரைட்டா. அப்போ 7க்கு மேலே வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது 36 தடவையில் நமக்கு எத்தனை தடவை வந்து 7க்கு மேலே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி, அப்போ பாருங்கள் n of s is equal to 36. அப்போ சான்சஸ் பார்த்தீங்கன்னா more than 7 நம்ம கிடைக்கணும். அப்போ நான் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 சான்ஸ் நமக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும் ரைட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா 2,6 3,5 3,6 4,4 4,5 4,6 அப்புறம் 5,3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ரிப்பீட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,6 அப்படிங்கிறது 6,2 அப்படின்னு கூட மாறலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைஸ்னு வச்சுக்கிட்டா, இந்த 6 அப்படிங்கிறது செகண்ட் டைஸ் ரைட்டா. இதை வந்து அப்படியே முல்ட்டாவாக போட்டோம்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைஸ்லையும் 2 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைஸ்லையும் நமக்கு கிடைக்கிற சான்ஸ் கிட்ட. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 6,6 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி போட்டாலும் அதே தான் வரப்போகுது ரைட்டா. அப்போ அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகைன் வந்து ரிப்பீட்டடாக போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த more than 7 வந்து 15 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சலாம்ல. அப்போ 15/36 which is nothing but 5/12. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். த ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் எ குரூப் ஜி இஸ் ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஏலேருந்து A⁴ வரை கொடுத்துருக்காங்க ரைட்டா. இது பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரியுது. நம்ம இ ஒமேகா ஸ்கொயர்டு ஒமேகா இந்த மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, சைக்கிளிக் குரூப் மாதிரி அந்த இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. சரி, அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்போட எலமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜென்ரேட்டர்ஸ்னால் என்ன மீனிங், ஒரு எலமெண்ட்டை வச்சு அடுத்தடுத்த வரக்கூடிய சக்ஸஸிவ் எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரேட் பண்ணலாம் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். A and A⁴ ரைட்டா. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஏவால் என்ன பண்ணலாம்னா எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பண்ணலாம்னா ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 3 4 5 எக்ஸப்ட் 6 தவிர்த்து பாருங்கள். 5 இஸ் another ஜென்ரேட் ஆஃப் திஸ் குரூப் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். ஃபேஸ் ஸ்பேஸ் ட்ராஜெக்டரி ஆன் 1 dimensional சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபேஸ் ஸ்பேஸ் ட்ராஜெக்டரி வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் ஸ்பேஸ் நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிவோலிஸ் தியரம் வந்து நம்ம இதில் கூட உண்டு, நம்ம தெர்மோடைனமிக்ஸில் கூட உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் அந்த ப்ராபபிலிட்டியில் கீழே தான் வரட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் ட்ராஜெக்டரியில் லிவோலிஸ் தியரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 லா இருக்குது. அந்த 2 லாவே படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. தியரி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புக்ஸும் சென்ட் பண்ணியிருக்கிறோம், பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவில் கூட நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. சரி, இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்பேஸ் ட்ராஜெக்டரி ஆஃப் தி 1 dimension ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ் எலிப்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் நம்ம ஆசிலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டியூ டு தி ஏர் ரெசிஸ்டன்ஸ் இட் வில் பி டேம்ப்டு ரைட்டா. அப்படி அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெண்டுலத்தை நீங்கள் ஆட்டி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தனி ஊசல்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் பெண்டுலம். அதை ஆட்டி விடும்போது பார்த்திங்கன்னா அது ஏர் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக அப்படியே அதோட ஆசிலேஷன் வந்து டேம்ப் ஆகிக்கிட்டே வரும். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதான். அப்போ அதோட ஆசிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஜெக்டரி எலிப்ஸ் மாதிரி இருக்கும் ரைட்டா. எலிப்ஸ் மாதிரி இருக்கும் ரைட்டா.
இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் போட்டோம். இந்த கொஸ்டின் 5th கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2ME அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் ரைட்டா. அதாவது +or- 2ME நமக்கு கிடைக்கும் ரைட்டா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஹாஃப் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹாஃப் ரெண்டுலேயுமே வரும் ரைட்டா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிப்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா x² + y² + b² = 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. அது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு புக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கோம், தெர்மல் ஃபிசிக்ஸ். அதில் கூட இது வந்து அந்த தெர்மல் ஃபிசிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லாட்டி எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லாட்டி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதிலே கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி லெக்ராஞ்சியன் ஆஃப் யர் சிஸ்டம் இஸ் ஒரு எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, லெக்ராஞ்சியன் வேல்யூ, தென் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. நம்ம வந்து இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்பேர் டு தி ஹாமில்டன் ஈக்குவேஷன் ரைட்டா. ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை கம்பேர் பண்ணையில் லெக்ராஞ்சியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியன் தான் கேட்குறாங்க. நம்ம ஹாமில்டனை கம்பேர் பண்ணையில் லெக்ராஞ்சியன் தான் கேட்குறாங்க ரைட்டா. சரி, நம்ம வந்து எல்லா கொஸ்டினுமே நம்ம யூனிட் டெஸ்ட் வைக்கிற எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து அது முக்கியத்துவமாக வாங்கியது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டியுமே கூட அதில் இருக்கக்கூடிய அந்த டிஎல்எம்எட் பிரின்சிபல் ரிலேட்டட் அதில் இருந்தால் டெரைவ் பண்ணி கொண்டு வரோம் ரைட்டா. அதிலிருந்து கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ரைட்டா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக்ராஞ்சியன் வந்து ஒமிட் பண்ணாதீங்க. இதில் எதுவும் படிக்கலை, இன்னும் குறை இருக்குது அப்படின்னா மறக்காமல் ப்ராப்ளத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக அதில் நம்ம சிம்பிள் பண்டலம், சிம்பிள் பண்டலம், காம்பவுண்ட் மண்டலம், ட்ரைட்டாமிக் மாலிகுல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க ரைட்டா. சரி, இதில் வரலாம். அப்போ எல்ல என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். ½ q² ரைட்டா -q⁴ ரைட்டா. இது அவ்வளோதான். வழக்கமான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு என்னது d/dt × ∂L/∂Q -∂L/∂Q = 0 ரைட்டா. சரி, அதில் அப்படியே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமனாக q² நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஃபார்மேட் கிடைக்கும். அதனால தான் டிவைட் பண்ணுறோம், மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது ரைட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா q² அப்படின்னு கிடைக்கிதா. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், காமன் டிவைட் பண்ணோம்னா q∬q அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் இல்லை பாருங்கள் -q⁴ ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா q⁴ இருந்துச்சா. அப்போ q⁴ அப்படியே இருக்குது. q நம்ம டிவைட் பண்ணதுனால அந்த q வந்து கேன்சல் ஆகிடுது ரைட்டா. நெக்ஸ்ட்டு 4 + 4q³ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம q டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 4q² நமக்கு கிடைக்கும் ரைட்டா. தட்ஸ் இட், அவ்வளோதான். அப்போ சிம்பிள் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரிஞ்சுக்க போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். The physical quantity that has the same dimension as the action S, the Hamilton principle is option B is = orbital angular momentum ரைட்டா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். நம்ம போன டெஸ்ட்டில் கூட கேட்டோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க, அந்த வேரியேஷனல் பிரின்சிபலில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். The paramagnetic susceptibility chi for electrons is given by அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இது ஆப்ஷன் ஏ = n μ²/kT ரைட்டா. சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராமேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் வந்துடுச்சு, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் நிறையா வரும். அதெல்லாம் ஒமிட் அந்த μ² இதெல்லாம் வேரி ஆகும் ரைட்டா. அந்த n μ kT இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போ சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஒன்று தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராமேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி chi is directly proportional to n μ²/kT அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. இன்னும் நிறைய டேர்ம்ஸ்லாம் உள்ளே இருக்குது. நம்ம புக்ஸில் முருகேசன் புக்ஸில் கூட இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் வேர் போத் சார்ஜஸ் and currents are absent ரைட்டா. ஆப்ஷன் டி இஸ் a correct one, that is a del cross B is equal to 1/ε0 μ0 into ∂E/∂t. இதில் மட்டும்தான் தப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ∇ E = 0 கரெக்டு, ∇ B = 0 கரெக்டு, del cross E = -∂B/∂t அப்படிங்கிறது கரெக்ட். என்னென்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 4 மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனில் மெட்டீரியல் ஆஃப் தி அந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் தி மெட்டீரியல் ஆர் மீடியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ∇ E = ρ/ε0 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்.
இங்கே என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் ஆர் ஆப்சென்ட் அப்படின்னா சார்ஜ் வந்து வராது. அப்போ del dot E is equal to 0 ரைட்டா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா del dot B is equal to 0 ரைட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரண்ட் டேம் கிடையாது, ஜே டேம் அதாவது கரண்ட் டென்சிட்டியும் கிடையாது, சார்ஜும் கிடையாது ரைட்டா. சரி அதையும் விட்டுறலாம். அப்போ டி பாருங்கள் டெல் கிராஸ் பி ஈக்குவல் டு அது கரெக்டு தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக எப்படி தெரியும் டெல் கிராஸ் பி ஈக்குவல் டு ஜே இன்ட்டு மியூ நாட் இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு டோ இ பை டோ டி அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை மியூ நாட் எப்சிலான் நாட் இருக்குது, அதனால தான் இது தப்பு ரைட்டா. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ஏ சோர்ஸ் ஃப்ரீ ரீஜியன் இஸ் கிவன் பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டார் பி ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார். த வேல்யூ ஆஃப் பி இஸ் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் -2 ரைட்டா. சரி என்னென்னு பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள். டெல் டாட் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃப்ரீ ரீஜியன் ரைட்டா. இப்போ டெல் டாட் இஸ் ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நம்ம போன கேஸ் தான் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். அதில் இப்போ வந்து சோர்ஸ் ஃப்ரீ அப்படின்னா விச் இஸ் நதிங் பட் சார்ஜ் ரைட்டா. சார்ஜ் வந்து இல்லாமல் இருக்குது ரைட்டா. அப்போ டெல் டாட் இஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா. அப்போ விச் இஸ் நதிங் பட் டைவர்ஜென்ஸ் தானே, டைவர்ஜென்ஸ் ரைட்டா. அப்போ டைவர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் வந்து டெல் டாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இன்கேஸ் 0 அப்படின்னா விச் இஸ் நதிங் பட் சொலினாய்டல் நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா. அப்போ டெல் டாட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா சொலினாய்டல். அப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறோம், டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா இல்லை நமக்கு வந்து பியோட வேல்யூ நமக்கு கொடுத்துருட்டா. அப்போ 1 ப்ளஸ் பி ப்ளஸ் அப்போ பி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 தென் பி ஈக்குவல் டு -2 ரைட்டா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின் பாருங்கள். பார்ன் ஆப்போனிமியர் அப்ராக்சிமேஷன் இஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். வைப்ரேஷன்ஸ் அண்ட் ரொட்டேஷன்ஸ் ஆர் இண்டிபெண்ட்லி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்ன் ஆப்போனிமியர் வேறு என்ன இருக்குது, கெமிக்கல் ஷிஃப்ட்டு, ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, டேரக்ட் கொஷினாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த புக்கு வச்சு நீங்கள் ஆறுமுகமாக அருள்தாஸ் புக் நினைக்கிறேன், அவங்க புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி புக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து தியரியை வந்து ஜஸ்ட் நீங்கள் உள்ளே இன்வால்வ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் டேக் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஈஸியாக வந்து நம்ம ஜஸ்ட் செகண்டில் ஆன்சர் பண்ணிட்டு போய்க்கலாம் ரைட்டா. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிஷன்ஸை மறந்துடக்கூடாது. வைப்ரேஷன்ஸ் ரொட்டேஷன்ஸாக டிபெண்ட்லியா அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இண்டிபெண்ட்லி ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின் பாருங்கள். ராமன் லைன்ஸ் ஆர் போலரைஸ்டு ரைட்டா. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி போலரைஸ்டு அப்படிங்கிறது எக்ஸாக்டான மீனிங் ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு 13வது கொஸ்டின் பாருங்கள். கான்டாக்ட் பிட்வீன் எ மெட்டல் அண்ட் செமிகண்டக்டர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். டிபெண்ட்ஸ் ஆன் ரிலேட்டிவ் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல் அண்டு செமிகண்டக்டர் ரைட்டா. அந்த கான்டாக்ட் பிட்வீன்ங்கிறது எது நம்ம பயன்படுத்தணும், இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கீ டயோடு நம்ம படிச்சிருப்போம் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கூட கொஸ்டின் கேட்டிருப்போம். அந்த ஷார்ட் கீ டயோடு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் அண்ட் செமிகண்டக்டரோட ஒரு காம்பினேஷன், அது ரெண்டுமே வந்து டச் ஆகிருக்கும். அந்த ஒரு அதில் அந்த ஃபுல் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அங்கே கோத்ரூ பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் கேரியர்ஸ் இந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா கிடைக்கும் ரைட்டா. அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிலேட்டிவ் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம எனர்ஜி ரொக்கேட் டு தி எமிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு மினிமம் எனர்ஜி ரைட்டா. அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் ரைட்டா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்டன் எஃபெக்டெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் அந்த ஷார்ட் கீ டயோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அடிஷனலான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. சரி நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் பாருங்கள். ஃபெர்மி எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ரைட்டா. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டைமென்ஷன் தான் எடுத்துக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்று ரைட்டா. அப்போ ஃபெர்மி எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஷன் சி என் அண்ட் எம். என் அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் எ டென்சிட்டி. எம் அப்படிங்கிறது மாஸ் ரைட்டா, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ரைட்டா. இல்லை இஎஃப் அப்படிங்கிறது அப்போ இஎஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/m அண்டு n பவர் 2/3 ரைட்டா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மி எனர்ஜி இந்த 3 டைமென்ஷன் ரைட்டா. அப்போ h²/2m இன்ட்டு 3π² n பவர் 2/3. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் ஃபெர்மி எனர்ஜிக்கான ஃபார்முலா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரைட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின் பாருங்கள். The wave function of the second excited state of a particle in a box whose length is L is proportional to option B sin
3πx/L ரைட்டா. சரி, அது எப்படின்னு பாருங்கள். நமக்கு என்ன தெரியும், there is a wave function for the particle in a box size equal to √2/L sin n πx/L ரைட்டா. அப்போ எனக்கு இருக்காங்க செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், therefore n psi is directly proportional to sin 3πx/L ரைட்டா. அது என்ன செகண்டுங்கன்னா நீங்கள் 3 போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் the ground state அப்படின்னா which is nothing but n equal to 1. For first excited state n equal to 2. For second excited state n equal to 3. That's it. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின் பாருங்கள். The kg equation is used to describe option A, that is a zero spin particle ரைட்டா, அல்லது ஸ்பின்லெஸ் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டா. சரி, அப்போ இதுலேருந்து கேஜி அப்படிங்கிறது கெலின் கோல்டன் ஈக்குவேஷன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெராக் மேட்ரிக்ஸ் இருக்குது ரைட்டா, அதையும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. சரி, அக்கார்டிங் டு ஃபெர்மி தியரி ஆஃப் பீட்டா டிகே, த டிகே கான்ஸ்டன்ட் லாம்டா வேரிஸ் as end point energy, that is a ground point energy, E0 of electrons as option D is the correct one. Lambda is directly proportional to E0 power 5 ரைட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் டெரிவேஷன்ஸ் தான் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஃபைனல் ஆன்சர் நம்ம எடுத்துக்கோம் ரைட்டா. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபெர்மி கோல்டன் ரூல் ரொம்ப முக்கியமான ஒன்று, குவாண்டம் மெக்கானிக்ஸ்லையும் சரி ஃபெர்மி தியரி ஆஃப் பீட்டா டிகேலையும் சரி ரைட்டா. நம்ம அது வந்து கேட்கல, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் தான் கேட்டுக்கோம். அது வந்து பல இடம் கேட்டேன் ரைட்டா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ரிலேட்டடாக அந்த டிரான்சிஷன் வந்து லேசர்ஸ் ஆக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா லேசர் ஆக்ஷன் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ரைட்டா. குவாண்டம் மெக்கானிக்கலை பொறுத்த மட்டும் அந்த லேசர் ஆக்ஷன் அப்பர் ஸ்டேட் டு லோயர் ஸ்டேட் இது டிரான்சிஷன் பிட்வீன் தி 2 ஸ்டேட்ஸு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லேசர் ஆக்ஷன் வந்து கேட்பாங்க, அதையும் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 18வது இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது லேம்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு E0 power 5 which is nothing but சார்க்நெட் லா ரைட்டா. ரொம்ப முக்கியமான ஒன்று சார்க்நெட் லா. நானே கூட இப்போ தான் அந்த சார்க்நெட் லா அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். நெட்டில் நான் போனப்போ தான் இதே தெரிஞ்சுக்கிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா, திஸ் இஸ் சார்க்நெட் லா ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் கரெக்ட் BA/A கர்வ் அப்படின்னு கேட்டிருக்கோம். தட் இஸ் a binding energy to the mass number ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒன்று. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைண்டிங் எனர்ஜிக்கான அந்த நம்ம வீடியோ போடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் போட்டிருப்போம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் எனர்ஜி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா அயனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் எஃப்ஆர்எஸ் இல்லை, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக பைண்டிங் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ரைட்டா. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா அல்லாங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் எனர்ஜி இப்போ தட் இஸ் ஏ ரைட்டா, அது எடுத்துக்கோங்க. சரி, அப்போ ஆப்ஷன் பிசியாக கரெக்ட் ஒன் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் நார் கேட்ஸ் ரெக்யர்டு டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் 3 ரைட்டா. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கேட்டுக்கிறோம். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, மொத்தம் 6 ஃபங்க்ஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் ஒரு கேட் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதை வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ரைட்டா. அதனால் எக்ஸப்ட் ஒன்றை தவிர்த்து 5 கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எத்தனை கேட்ஸ் ரெக்யர்டு அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த டேபிள் கூட நம்ம போட்டிருக்கோம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரைட்டா. அதனால் அதை ஜஸ்ட் நீங்கள் கூத்துரு பண்ணிக்கோங்க. அதில் வந்து வேரியஸ் கேட்ஸுக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல போய்கிட்டு நீங்கள் வந்து கேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா டைம் ஆயிடும் ரைட்டா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்கள். The maximum number of input-output ports can be interfaced to Intel 8085 microprocessor. Option C 256 ரைட்டா. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர் ரைட்டா. அதில் வந்து அப்போ நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் 2^8 ரைட்டா. சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம டேட்டா பஸ்ஸு, கண்ட்ரோல் பஸ்ஸு, அட்ரஸ் பஸ். அப்போ அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு எந்த பஸ் நமக்கு தேவைப்படுதோ அந்த பஸ்ஸில் தட் இஸ் நம்பர் ஆஃப் டேட்டா. அப்போ 2^8 = 256 ரைட்டா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன்.